Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. Pakistan is பிரேக்கிங். லிட்டரலா பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் அவங்க நாட்டுக்கு எதிரா எங்களுக்கு சுதந்திரம் தான், எனக்கு உங்களோட இருக்க இஷ்டம் இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்துறாங்க. அவங்க நாட்டு மக்கள் மேலேயே பாகிஸ்தான் ராணுவம் கட்டவிழ்த்து விடப்படுது. நூற்றுக்கணக்கான பேர் காயப்படுறாங்க, பல பேர் இறந்து போறாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்கல்ல. நாங்க உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரோம்னு சொல்லி தான் இந்த இடத்த பாகிஸ்தான் முதல்ல பிடிச்சாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு சுதந்திரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டை லாக் பண்ணதுல இருந்து அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு சுதந்திரமே இன்னைக்கு கிடையாதுன்னு சொல்லி 1947ல அவங்க பாகிஸ்தான் கிட்ட போனாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு சுதந்திரமே கிடையாது. இதுல ஒரு ஐரணி என்ன தெரியுமா? இந்த இடத்துக்கு பாகிஸ்தான், நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்றோம்ல, இதுக்கு பாகிஸ்தான் வச்ச பேர் ஆசாத் காஷ்மீர். ஆசாத் காஷ்மீர்னா சுதந்திர காஷ்மீர்னு. இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல இந்த சுதந்திர காஷ்மீர்னு பாகிஸ்தான் ஒரு பேர் வச்சு ஒரு காஷ்மீரை நடத்திட்டு இருக்காங்கல்ல, இந்த காஷ்மீர்ல ஒரு இன்னொரு பகுதி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல நீங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற இதே நேரத்துல அவங்க இந்த வீடியோவை பார்க்கவே முடியாது. பிகாஸ் அங்க இன்டர்நெட் பிளாக் அவுட். ரெண்டாவது, எலக்ட்ரிசிட்டி நிறைய இடத்துல கட் பண்ணி விடப்பட்டிருக்குது. அண்ட் அங்க இருக்கிற மக்கள் வீதிக்கு வந்தாங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு நிறைய சட்டங்கள் போடப்பட்டிருக்குது. பாகிஸ்தான் ராணுவம் உள்ளுக்குள்ள கட்டவிழ்த்தப்பட்டிருக்குது. நூற்றுக்கணக்கான பேர் காயப்பட்டிருக்காங்க ஃபியூ டேஸ்ல. அண்ட் பல பேர் இறந்து போயிருக்காங்க. அபிஷியல் நம்பர்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் கம்மியா சொல்லிட்டு இருக்குது. எங்களுக்கு இவங்களோட இருக்க வேணாம், கிளம்பி போங்கடான்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் அது எல்லாத்தையும் மீறி ப்ரொடெஸ்ட் பண்ணி இறந்து போய்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் ஏன் பாகிஸ்தான்ல நடந்துட்டு இருக்கு? அங்க என்ன நடந்துட்டு இருக்குது? முதல்ல ஏன் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதி இந்த ஆசாத் காஷ்மீர்ங்கிற பகுதி பாகிஸ்தானோட இருக்க ஒத்துக்கிட்டாங்கங்கிறதுல இருந்து இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனை பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த காஷ்மீர்ல இருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கிற மக்கள் பாகிஸ்தான்ல இருந்து சுதந்திரம் கிடைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்துற அளவுக்கு இன்னைக்கு நிலவரம் மாறி இருக்கு. அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்டர்நேஷனல் விஷயங்கள், இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ரொடெஸ்டா இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் பிரச்சனையா இருக்கட்டும், அரப் வேர்ல்டுல நடந்துட்டு இருக்கக்கூடிய குழப்பங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் அமெரிக்கா அங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிற விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்க டீடைல்டா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மிஸ் பண்ணாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாம் ஈஸியா டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த பாரபட்சமும் இல்லாமல் இங்க என்ன நடந்துட்டு இருக்கோ அதை கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை டைரக்டா இங்க இருக்கக்கூடிய 8 மில்லியன் எம்ஜி ஸ்குவாட் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த ஒரு கம்யூனிட்டில ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் போஸ்ட் பண்ணிடுவேன். யூடியூபோட அல்கோரிதம் உங்ககிட்ட ஈஸியா காமிச்சிடும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம், 1947ல என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1947ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு கொனாண்ட்ரம்ல மாட்டிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட், ஓகேவா, இந்தியாவுக்கு இந்தியா தனியா உருவாகுது, பாகிஸ்தான் தனியா உருவாகுது. பாகிஸ்தான் ஒரு நாள் முன்னாடி உருவாகுது. ஆகஸ்ட் 14th பாகிஸ்தான் உருவாகுது. ஆகஸ்ட் 15th நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு தனி நாடா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஏவி விட்டு பல பேர், பாகிஸ்தான் ராணுவமா இருக்கட்டும், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில ட்ரைபல் படைகளா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் காஷ்மீருக்குள்ள புகுந்து ஒரு இடத்தையும் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ராஜானால பாகிஸ்தானோட ராணுவமோ பாகிஸ்தானோட படையினரோ உள்ள வரதை தடுத்து நிறுத்த முடியல. சோ அங்க இருக்கிற ராஜா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மொத்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியாவுக்கு எழுதி தரேன்னு சொல்லிட்டு ராஜா தான் இந்த டிசிஷன் எடுக்க முடியும். அந்த ராஜா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்தை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியா கிட்ட கொடுக்குறாரு. இந்தியா உடனே என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ராணுவத்தை உள்ள அனுப்பிச்சு உள்ளுக்குள்ள வந்த பாகிஸ்தான் படையினரை பின்னாடி தள்ளுறோம், வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தள்ளிட்டே போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் தூரம் வர்றப்ப வேர்ல்டு ஃபுல்லா அக்ரி பண்ணி இனிமே இந்த போரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஸ் ஃபயர் வருது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு லைன் இருக்கு. அது ஃபுல்லா நம்ம பிடிக்கல, ஓகே, ஃபுல் ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியா ஆக்கிரமிக்கல. நம்ம திருப்பி, ஏன்னா நம்மளுக்கு அவங்க நாடு எழுதி கொடுத்துருச்சு, அப்போ ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கல. அப்படி போயிட்டு இருக்கப்போ பாதி தூரத்துல இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு போர்ஷனா ஆக்கிரமிச்சிடுறாங்க. இந்தியாவுக்கு நார்மலா ஆக்சுவலா சீடட், இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அதுதான், ஓகேவா. இந்தியாவுக்கு மொத்தமா கொடுத்ததுல ஒரு இடம் வரைக்கும் நம்ம போயிருக்கோம். ஒரு டெம்பரவரியா ஒரு பார்டர் உருவாகுது. இந்த பார்டர்ல இந்த சைடு இருக்கிறத பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்றோம். பாகிஸ்தானோட ராணுவம் உள்ள பிடிச்ச ஒரு இடம். அதோட நம்ம சீஸ் ஃபயர் டீல் சைன் பண்ணிடுறோம், ஓகேவா. ஓகே, இதுக்குமே பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா இந்தியா என்ன சொல்லுது, அதுவுமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் தானே, அது இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, உங்க ராஜா எழுதி கொடுத்திருக்காங்க பாருங்க, நம்ம கிட்ட டாக்குமெண்ட்லாம் இருக்குது. ஆனா பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா, இல்ல இத நாங்க பிடிச்சிட்டோம், இது எங்களோடது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்களை 1947ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களை நாங்க சுதந்திரமான நாடா தான் ட்ரீட் பண்ணுவோம், நாங்க உங்களை பாகிஸ்தானா எடுத்துக்க மாட்டோம், உங்களுக்குன்னு தனியா கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், உங்களுக்குன்னு தனியா சட்டங்கள் இருக்கும், நீங்க ஒரு தனி நாடு தான், உங்களுக்கு பேரு ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பேரு சுதந்திர காஷ்மீர். சுதந்திர காஷ்மீர் தான்ப்பா, ஆனா அதுல உனக்கு சேர்த்துக்கிறாங்க சுதந்திர காஷ்மீர் தான், ஆனா நீங்க பத்திரமா இருக்கணும்ல, நீங்க பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக பாகிஸ்தானோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களோட நாட்டுல இருக்கும்னு ஆரம்பிச்சது. 1974ல கான்ஸ்டிடியூஷன்ல இதை மாத்துறாங்க. சோ பாகிஸ்தான்ல இருக்கிற கவர்மெண்ட்
ஹெட் ஆஃப் எவ்ரிதிங் இன் ஆசாத் காஷ்மீர். ஓகேவா? அதாவது இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இடத்துக்குமே வந்து பாகிஸ்தான் தான் வந்து ஹெட்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்றாங்க. ஓகே ஃபைன். அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு விஷயத்தை அங்க இருக்கிற மக்கள் பயங்கரமா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து தான் நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. உங்களுக்கு தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னாலே நிறைய மலைகள் நிறைய இருக்கிற இடத்துல நதிகள் நிறைய இருக்கும். ஸோ நிறைய ரிவர் இருக்குது. ஹைட்ல இருந்து கம்மியான டைரக்ஷனுக்கு இந்த மிகப்பெரிய நதிகள் வந்து பெரிய ஃபோர்ஸோட ஓடிட்டு இருக்குது. மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி இல்லை. எல்லா இடத்துலையும் ஹைட்ல இருந்து கம்மியாக தான் ஓடும். பட் இந்த இடத்துல கிரேட் ஃபோர்ஸ்ல ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து பயங்கரமா ஜென்ரேட் பண்ணப்படுது. டெக்னாலஜி வளர 1947 இப்போ வரைக்கும் வந்துட்டோம்ல. ஸோ இப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமா இந்த ஆசாத் காஷ்மீர் அப்படிங்கிற பகுதியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியில் அப்படி வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமான விலைக்கு விற்கப்படுது. எலக்ட்ரிசிட்டி மட்டும் கிடையாது, இவங்க நாடு அதாவது இந்த காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்குல்ல, அதுக்குன்னு தனியா பிரைம் மினிஸ்டர் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா இன்டைரக்டா எல்லா கண்ட்ரோலையும் பாகிஸ்தானே ஹோல்டு பண்ணிட்டு இருக்குது. சோ பேசிக்கா அவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் 1940ஸ்லயா இருக்கட்டும் 70ஸ்லயா இருக்கட்டும் உங்களுக்கு சுதந்திரமா நாங்க ஆக்ட் பண்ண விடுவோம்னு பேருக்கு சொல்லிட்டு இன்டைரக்டா அவங்கள வந்து பாகிஸ்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. ஆட்சி செய்யறது மட்டும் இல்லாம இல் ட்ரீட் பண்றாங்க, அன்ஃபேரா ட்ரீட் பண்றாங்க. ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 12 சீட் இருக்குது. இந்த 12 சீட்டுமே வந்து அங்க இருக்கிறவங்களே ஓட் போட மாட்டாங்க. வெளியில இருக்கிறவங்க பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிறவங்க ஓட் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 12 சீட் இருக்குது. இவங்க எல்லாம் யாருன்னா இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்குள்ள மைக்ரேட் ஆனவங்க. அவங்களுக்கு இந்த உரிமை இருக்குது. பேசிக்கா இப்போ அவங்க அந்த இடத்துல இல்ல. யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல இப்போ எஸ்ஐஆர் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்கல்ல, எதுக்கு உன் வீடு நீ பிறக்கிறப்ப எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன்னா அங்க இருக்கிற இடத்துக்கு தான் உனக்கு உரிமை இருக்குது. நீ வந்து அங்க பிறந்தங்கிறதுக்காக அங்க போய் ஓட்டு போட முடியாது. நீ இப்போ எங்க வாழ்றியோ அங்க தான் நீ வந்து உன்னோட எம்எல்ஏ சூஸ் பண்ண முடியும்னா நம்ம சொல்றோம். கரெக்ட்டா? பாகிஸ்தான்ல என்ன பண்றாங்கன்னா 1947ல இங்க இருந்து அங்க போனவங்க இருப்பாங்கல்ல, இந்தியா சைடுல இருந்து பாகிஸ்தான் போன மைக்ரேட் ஆன பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 12 சீட்டு கொடுத்திருக்காங்க. இவங்க லாகூர்ல இருக்காங்க, பாகிஸ்தானோட பல பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஓட் பண்றதுமே வந்து இவங்களோட அதாவது இவங்க எல்லாம் இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல வாழல, பாகிஸ்தானுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல எம்எல்ஏ சீட்டுக்கு ஓட் பண்ணுவாங்க, எம்பி சீட்டுக்கு ஓட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இங்க இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் இங்க வாழவே இல்ல, ஆனா இவங்க எல்லாம் ஓட் பண்றாங்க. இவங்க எல்லாம் யாருக்கு ஓட் பண்ணுவாங்க? இங்க இருக்கிற மக்களோட கன்சர்ன் ஓட் பண்றாங்களா? இல்ல. இவங்க எல்லாம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கு ஓட் பண்ணிடுறாங்க. சோ இன்டைரக்டா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் தான் இந்த சுதந்திர காஷ்மீர்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க பிரெட் விலை அதிகம், ரொட்டி விலை நம்ம ஊர்ல வந்து அரிசி மாதிரி நார்த் இந்தியாவில் ரோட்டி கரெக்டா, இந்த ரோட்டியோட விலை அதிகம், சப்ஜி அந்த காய் கனி சைடில் வச்சு சாப்பிட்ற மீட் எல்லாமே விலை கண்டமானிக்கு அதிகம். எந்த சப்சிடியும் கிடையாது. எலக்ட்ரிசிட்டியை மட்டும் இங்க இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாகிஸ்தான் ஃபுல்லா கொடுத்துக்கிறாங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு ஒழுங்கான வளங்கள் வந்து சேர்றது கிடையாது. இங்க இருக்கிற வளங்களை சுரண்டிட்டு பாகிஸ்தான் இங்க இருக்கிற மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தன்னெழுச்சியா மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முக்கியமான ஒரு கமிட்டி இருக்காங்க. அவங்களோட பேரு ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறவங்க செப்டம்பர் 2023 கோவிடுக்கு அப்புறம் வந்து பயங்கரமா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 38 டிமாண்ட் வைக்கிறாங்க. ஓகேவா? இந்த 38 டிமாண்ட்ல எலக்ட்ரிசிட்டி எங்களுக்கு கம்மியா கொடுங்க, இங்க வாழாத மக்களுக்குலாம் இங்க ஓட்டு உரிமை கொடுக்காதீங்க, ஏன்னா அவங்கள இன்டைரக்டா நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்க, எங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் ஒழுங்கா இல்ல, எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்குன்னு ஸ்கூல்ஸ் கிடையாது, காலேஜஸ் கிடையாது, இங்க இருக்கிற வளங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க உங்க ஊர் பாகிஸ்தானுக்குள்ள வந்து எல்லா ஸ்கூலு காலேஜ் யூனிவர்சிட்டி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வளங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க, இங்க எதுவுமே கிடையாது. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, பாகிஸ்தான்ல இருந்து உள்ள அலோகேட் பண்ணப்படக்கூடிய ஆபீசர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு விதவிதமா பெரிய பெரிய பேலஸ் பெரிய பெரிய கார் எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்கல. சோ இங்க இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன் காசை எடுத்துட்டு ஏன் மண்ணுக்கு அடியில இருக்கிற வளங்களை எடுத்துட்டு என்னைய வந்து என்னைக்கோ ஒரு நாள் சுதந்திரம் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸையும் கொடுத்துட்டு என்னைய வந்து இன்னைக்கு நீ யூஸ் பண்ணிருக்க, இது சரியில்லை, 1947ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிருக்க, எனக்கு உன் கூட இருக்க வேணாம், இல்ல அதுக்கு மேல நான் உன் கூட இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் சொன்ன டீலுக்கெல்லாம் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 38 பாயிண்ட் டிமாண்ட்ல வைக்கிறாங்க. பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது. ஒரு டைம் இங்க பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்கிறப்பவும் நூற்றுக்கணக்கான பேர் மேல துப்பாக்கி சுடுதல் நடக்குது, கல்லடிப்படுது, பயங்கரமா காயப்படுறாங்க. ஒரு முறையும் இங்க இருக்கிற மக்கள் அது எல்லாத்தையும் மீறி மறுபடியும் வெளியே வந்து ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான காரணம் இவங்களுக்கு கீழே அடிமையா இருக்கிறதுக்கு பதிலா போராடி இறந்து போகலாங்கிற ஒரு மனநிலை வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது. கண்டினியூஸா இந்த ஜேஏசி நான் சொன்னேன்ல ஜாயிண்ட் ஆவாமி ஆக்ஷன் கமிட்டி இதோட தலைவர்கள் வந்து பயங்கரமா அவங்க ராணுவத்தினால வேட்டையாடப்படுறாங்க. இருந்தாலும் மறுபடியும் அங்க இருக்கிற மக்கள் வெளியே வந்து எங்களுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணு, எங்களுக்கு அதிகமா ட்ரீட் பண்ணுன்னு சொல்ல, ஒரு சாதாரண பாகிஸ்தானி எப்படி ட்ரீட் பண்ணுவையோ அதே மாதிரி எங்களையும் ட்ரீட் பண்ணு, எங்களோட வளங்களை எடுத்துக்கிட்டு எங்களை இப்படி இல் ட்ரீட் பண்ணாதீங்க, நாங்க இன்னும் உங்க கண்ட்ரோல் இல்ல, நாங்க வந்து சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லி தான் ஒத்துக்கிட்டு வந்தோம், நீங்க எங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்க, எங்களை ஏமாத்திட்டீங்க, எங்களுக்கான ரைட்ஸை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி பயங்கரமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அங்க இருக்கிற மக்கள் முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ தான் ரீசெண்டா ஒரு ப்ரொடெஸ்ட். ஓகேவா? இவங்க டெம்பரவரியா சில ரிபேட்லாம் கொடுக்குறாங்க, எலக்ட்ரிசிட்டி விலையை கம்மியாக்குறது, பிரெட் விலையை கொஞ்சம் கம்மியாக்குறோம்
அப்படின்லாம் சொன்னாலும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏறிடுது. பயங்கரமா கரப்ஷன் இருக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு ஒழுங்கான சுதந்திரம் கிடையாது, ஒழுங்கான உரிமைகள் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒழுங்கா உள்ளுக்குள்ள போய் பாகிஸ்தானுக்குள்ள போய் அவங்க பெருசா வளரவும் முடியல. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி லாக் ஆகி இந்த மலைக்குள்ளேயே அவங்களோட வளங்களை சுரண்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேசிவ் ப்ரொடெஸ்ட் ஒரு முறையும் நடந்துட்டு இருக்குது. ரீசெண்டா நடந்த ப்ரொடெஸ்ட்ல இவங்களோட தலைவர்கள் வந்து வேட்டையாடப்படுறாங்க. அந்த உடலை வச்சுக்கிட்டு இந்த மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ப்ரொடெஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குது. கடைசியா வந்த நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியர் மீ ரைட், கிட்டத்தட்ட 200 to 400 எப்படி 200ல இருந்து 400 பேர், எவ்வளவு பெரிய நம்பர்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை பேர் மேல காயங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு ராணுவத்தை உள்ள இறக்கி பயங்கரமா காயங்கள்னா சாதாரண காயங்கள், மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்குது. கை கால் போறதுல இருந்து என்னெல்லாமோ நடந்திருக்குது. இன்னொரு சைடு பல பேர் இறந்து போயிருக்காங்க. கவர்மெண்ட் அபிஷியல் நம்பர் சொல்றது 10 11 சொல்றாங்க. ஆனா அன்அபிஷியல் நம்பர்ஸ் கிட்டத்தட்ட 50 100 கிட்ட இருக்கும் வரைக்கும் கூட வந்து சில பிளாக் போஸ்ட்ல எல்லாம் போட முடியுது. சோ இதுக்கு போக இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் பெருசா ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாது, நிறைய மக்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்க இருக்கிற மொத்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இன்டர்நெட்டை பிளாக் அவுட் பண்ணி விட்டுறாங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது, யூடியூப் யூஸ் பண்ண முடியாது, ஃபேஸ்புக் யூஸ் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ணி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பண்றாங்க, அந்த இடம் ஃபுல்லா பவர் கட் பண்ணி விடுறாங்க. அங்க இருக்கிற மக்களே பெரிய ப்ரொடெஸ்ட் பண்றது, என்கிட்ட இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிசிட்டி காசை கம்மியாக்க மாட்டேங்கிறேன்னு, எலக்ட்ரிசிட்டி இருந்தா தானடா இதெல்லாம் கேட்பீங்க, எலக்ட்ரிசிட்டியை புடுங்கி விடுறது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சைடுல இருந்துகிட்டு இந்த கவர்மெண்ட் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இங்க என்னதான் சுதந்திரமா பிரைம் மினிஸ்டர் அது இதெல்லாம் நிறைய இருந்தாலும் எல்லாருமே வந்து யாருக்கு கீழ வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட பிரசிடென்ட்டுக்கு கீழ வர மாதிரி, பிரைம் மினிஸ்டர் கீழ வர மாதிரி ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ இன்டைரக்டா இங்க இருக்கிற மக்களை வந்து இந்த ப்ரொடெஸ்டுக்குள்ளேயே வச்சு இவங்களை பெருசா வளர விடாம மூடி வச்சு இருக்கிறதோட வெளிப்பாடு தான் ஒரு மேசிவ் ஸ்கேல் ஆஃப் ப்ரொடெஸ்ட் வந்து பயங்கரமா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஃபார்ம் ஆகிற ப்ரொடெஸ்ட் தான் வந்து இப்போ மறுபடியும் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல நடக்குது. அண்ட் ஐரணி, பாகிஸ்தான் எதை சொல்றாங்க, ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்றாங்க, சுதந்திர காஷ்மீர்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அங்க இன்டர்நெட் யூஸ் பண்றது கூட சுதந்திரம் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றதுக்கு சுதந்திரம் கிடையாது, அங்க இருக்கிற மக்கள் நிம்மதியா வெளியே வந்து ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு சுதந்திரம் கிடையாது. அவங்களோட அதிருப்தியை வெளியே சொன்னா சுட்டு தள்ளப்படுறாங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட ரியாலிட்டியா இருந்துட்டு இருக்குது. இது போக அவங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு மேஜரான சேஞ்சஸ், உண்மையிலே அடிப்படையான சேஞ்சஸ் எதுக்குமே அங்க இருக்கிற அரசாங்கமும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பல வருஷமா உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவங்கள சுரண்டது மட்டும் தான் மிச்சமா இருக்குன்னு இங்க இருக்கிற மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு பாகிஸ்தானை விட்டே போகணுங்கிற மிகப்பெரிய கூக்குரல்லாம் அங்க வர ஆரம்பிக்குது. பாகிஸ்தான்ல இத்தனை வருஷமா ஜெனரேஷன் ஆயிடுச்சு, இப்ப அவங்க அங்கே வாழ்ந்து பழகி இருப்பாங்க, அவங்க எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் இதா தான் இருந்துட்டு இருக்குது. சோ ஓவரால் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பத்தி வேர்ல்டு லெவல்ல நிறைய ஹெட்லைன்ஸ் பார்த்திருப்பீங்க, நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து அல் ஜசீரால இருந்து பிபிசி வரைக்கும். பட் அதுக்கான ரீசன் இதுதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோல பார்க்குறேன். இந்த மாதிரி இன்டர்நேஷனலா நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்க டீடைல்டா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மிஸ் பண்ணாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். I'll see you tomorrow. Love you all. Take care. And இந்த போராட்டத்துல இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I'm waiting to read all your comments. Love you all. Take care. Bye. Cheers MGs.